இப்போ நீங்கள் கானா எடுத்துக்கோங்க, ரேப் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட அது நம்மளுடைய கலை வடிவமாகவே நம்ம மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். வந்து அது பழைய பெருமைகளை மட்டும் பேசுறது இல்லையா, இப்பொழுது இருக்கக்கூடிய வழிகளை, அரசியலை எல்லாம் பேசுது. ஸோ இது வந்து இப்போ உங்களுடைய ரூட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா, இன்றைக்கி உங்களுடைய அரசியல் என்ன, நீங்கள் போக வேண்டிய இடம் எதுன்னு உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ அதுக்காகவாவது நாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நாட்டார் கலைகளை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு இருந்த வழிகள், அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், இந்த சமூகத்தில் அவங்களுக்கு இருந்த இடையூறுகள், வலிகள், கவலைகள், இதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த மண்ணின் கலைகள், மண் சார்ந்த கலைகள் மட்டும்தான். அது வந்து இன்னைக்கு இன்று இருக்கக்கூடிய அரசியலை பேசுகிறது, நாளை இருக்கக்கூடிய போராட்டங்களை பற்றி பேசும்.